எப்புட்றா அப்படின்னு தான் உங்கள் எல்லாத்துக்கும் தோணும். பிகாஸ் ஆர்சனல் தொடர்ந்து 2வது வருஷம் UCL செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிறாங்க. மேட்சை விட்டுருங்க, என்னதான் இருந்தாலும் ஜாபை கம்ப்ளீட் பண்ணி செமிஃபைனல்ஸ் போகிறதுன்றது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்கள் ஆர்சனல் ஃபேனாக. பட் இருந்தாலும் அர்டேட்டா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபயராக இருக்கும் கயராக இருக்கும்னா ஒரு மயிரும் இல்லை. லிட்ரலாக லாஸ்ட் 3 கேமில் என்ன விளாண்டோமோ அதே பர்ஃபார்மன்ஸ் தான் விளாண்டோம். பேக்லேருந்து எங்கேருந்து யாருக்கு பாஸ் போகுது, அந்த சைட்வர்ட் பாஸு பேக்வர்ட் பாஸு, இதே கதை தான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. அண்ட் இவனுங்களையும் குத்த சொல்லி பிரச்சனை இல்லை, எவனுமே வந்து பாஸை ரிசீவ் பண்ணவும் வரமாட்டான், அப்படியே நிற்கிறாங்க. ஏன்டா மித்த UCL கேம்ஸ்லாம் பார்த்தோன்னா அவன் அவ்வளோ வேகமாக ஓட்டிருக்காங்க, பாஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. நேற்று பார்சாக்கு அத்லெட்டிகோ கேமாக இருக்கட்டும், இன்றைக்கெலாம் பயன் ரியல் மேட்ரிட் கேம்லாம் நான் ஃபோனில் வச்சு பார்த்துட்ருக்கேன், பறக்கிறாங்க. எனக்கே வந்து என்னடா இந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி எனக்கு இல்லை, எல்லா ஃபேன்ஸ்க்கும் தோணி இருக்கும். அந்த மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஸ்லைட்லி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். பட் இருந்தாலும் என் ப்ராடக்ட் இல்லை, என் ப்ராடக்ட் தேவைப்படலை. அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஏன் வந்து பெருசாக ஒரு ஃபைட் கொடுக்கலன்னு தெரில. அவங்க நினச்சிருந்தா இன்னொரு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா கிடச்சிருக்கும். பட் அவங்களுமே வந்து ஐயோ இன்னொரு கோல் விட்டோம்னா நம்மளால் கம்பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசாக ரிஸ்க் எடுக்கல, நாங்களும் ரிஸ்க் எடுக்கலை. அப்படியே தான் போச்சு. எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு கேம் ஹராம்பால் ப்ரோ மேக்ஸ் டர்பி ரெடியாக இருக்குது சிமியோனேவோட. அதாவது சிமியோனே நாங்கள் விளாட்றத பார்த்து நானே இறங்கி வந்து அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆட போகிறேன்னு சொல்ல போகிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. லிட்ரலாக எவனோ ஒருத்தன் 2 பேர்த்தில் ஒருத்தனுக்கு சரியான வாய்ப்பு ஃபைனல்ஸ் போகிறதுக்கு. ஸோ இதில் எவன் போகிறான்னு தெரில. அந்த மேட்ச்சு 180 நிமிஷம் எப்படி இருக்க போது நினச்சா ஐயோ இப்போவே ஒரு பாயை வாங்கி வச்சு நல்லா எதுவுமே பண்ண தேவையில்லை, மேட்சை போட்டால் போதும் தூங்கிடலாம், அந்த மாதிரி தான் இருக்க போது. தெரில, வச்சு பார்ப்போம். இல்லை வந்து சிட்டியோட வேறு வீக்கெண்ட் மேட்ச் இருக்குது. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை கைஸ், உண்மையிலே தப்பாக எடுத்துக்கிறீங்க ஆர்சனல் ஃபேன்ஸ். ஏன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ தெரில, நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.